Hi, hi everyone. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாரா இன் தமிழ். ஸோ 26th நவம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அண்ட் எல்லாரும் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? ஸோ நான் 26th நவம்பர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். லெட்ஸ் see, ப்ளீஸ் spirit. 26th நவம்பர் what will be 26th November for my collective, please spirit. Knight of Wands. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக வந்துட்டு நீங்கள் சில விஷயங்களை எடுத்து பண்ண போகிறீங்க, ஓகே? அண்ட் உங்களோட எஃபர்ட் வந்து அதிகமாக நீங்கள் போடுவீங்க. அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களை நோக்கி வருது அப்படின்றத பார்க்க முடியுது. லெட்ஸ் see. Empress, wow, ஒரு நியூ பிகினிங் அண்ட் பேபி ரிலேட்டடாக நீங்கள் எஃபர்ட் போடுறீங்க அப்படின்னா அதில் ஒரு சக்ஸஸ் இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷனில் ஒரு சக்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது, ஓகே? அண்ட் வாட் எல்ஸ், ப்ளீஸ் புரி. பட் சில விஷயங்களை ஆரம்பிக்கலாம் அண்டு கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபாக மைண்டு போகுது அப்படின்னா உங்களோட எஃபர்ட், கண்டினியூஸ் எஃபர்ட் வந்து தேவைப்படுது, ஓகேவா? நம்பிக்கை வந்து போகிற மாதிரி இருக்கலாம், பட் அது வந்து ஒரு நம்பிக்கையாகவே இருங்க. ஹீலிங் அலோவ் பண்ணுங்கள், ஓகே? ஹீல் ஆகாமல் நீங்கள் வருத்தப்பட்டுருக்கலாம். ஸோ ஃபீலிங் லோன்லி. Let's see what about 26th November for my collective, please spirit. 26th November. King of Cups. உங்களோட இமோஷன்ஸ் வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கணும், ஓகேவா? மேபி ஓவர் இமோஷ்னலாக ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எமோஷ்னல் மீன்ஸ் ரொம்ப ஓவராக அன்பாக ஒரு லவ் அண்ட் கேர், சாரி. ஸோ லோன்லியாக ஃபீல் பண்ணலாம். அண்ட் பட் என்னன்னா நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கான பல முயற்சிகளை எடுப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அண்டு நீங்கள் வந்து ரிஸ்க்கை பற்றி யோசிக்காமல் யூனிவர்ஸை நம்பி எடுத்து செய்யக்கூடிய காரியத்தினால நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படும். அன்எக்ஸ்பெக்டடாக ஏதோ ஒரு மாற்றம் வந்து ஏற்படலாம். அண்ட் 10 of Swords, 3 of Wands, Queen of Cups is there here, அதுவும் இருக்குது. ஸோ இதுவரையும் உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றமே இல்லை அப்படின்னா மேபி உங்கள் பர்சன் ஆர் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க, சம்மோன் இஸ் வெயிட்டிங், ஓகேவா? இங்கே கிங் ஆஃப் கப்ஸ் இருக்குது, இங்கே குயின் ஆஃப் கப்ஸ் இருக்குது, அண்டு 10 of Swords இருக்குது. எல்லா கஷ்டமும் ஒரு எண்டுக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ சம்மோன் இஸ் ஸ்பைங் ஆன் யூ, ஓவர் யூ, ஓகேவா? ஸோ சம்வாட் அவங்களை வந்துட்டு ஸ்பை பண்ணுறாங்க ஸ்டில். அண்ட் உங்கள் பர்சனை வந்து உங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம், ஓகே? ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்கும் அப்படின்றத பார்க்க முடியுது. நீங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட இன்ட்யூஷனை வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். வாட் இஸ் திஸ் ஸ்டார், ப்ளீஸ்? எல்லாம் தலைப்பு இருக்கு. Ace of Swords, Hangman, 10 of Pentacles,
உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கலாம். ஓகே, ஸோ என்ன ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது அப்படின்னா, what is this page of pentacles? ஓ, ரிவர்ஸில் இருக்கா. இன்னும் பாஸ்ட்டில் வந்து எஃபர்ட் போடுறதுக்கு நீங்கள் விரும்பலை அப்படின்ற ஒரு தெளிவில் இருக்க போகிறீங்க. தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ பாஸ்ட்டே நினச்சிட்டு அதுலேயே வந்துட்டு உழப்பிட்டு அதுலேயே வந்துட்டு எஃபர்ட்டை போட்டுட்டு இருக்க போகிறது கிடையாது. உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி வருது. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு எஃபர்ட்டை போட்டு உங்களுக்கு எது சந்தோஷம் கொடுக்குமோ அதை நோக்கி உங்களுடைய பயணத்தை வந்து நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க யூனிவர்ஸை நம்பி. ஸோ எவ்ரிதிங் நீங்கள் வந்து யூனிவர்ஸ்ட்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. ஸோ அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. ஓகே, அண்ட் வாட் இஸ் திஸ் எம்ப்ரஸ் ப்ளீஸ்? 4 of Pentacles, 7 of Pentacles, 6 of Wands. கரியர் ரிலேட்டடாக உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. மணி ரிலேட்டடாக. ஸோ சம்வாட் எதையோ பாதுகாக்கணும்னு நினச்சி ரொம்ப காலமாக வெயிட் பண்ணி போராடிட்டுருக்கீங்க, பொறுமையாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு சக்ஸஸ் இருக்குது. ஓகேவா? அந்த ஒரு நியூ பிகினிங்கை தான் பார்க்க முடியுது. ஸோ உங்களுக்கான ஒரு பயம் அப்படின்ற விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். பயப்பட தேவையில்லை. சரியா? ஸோ ஒரு நியூ பிகினிங்கை நோக்கி உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட், செல்ஃப் க்ரோத் அதை நோக்கி நீங்கள் வந்து எஃபோர்ட் போடுவீங்க. அதுக்காக நீங்கள் சில வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சில எஃபோர்ட்ஸை போட்டு அப்படின்னா அந்த ஒரு ரிசல்ட் வந்து வரும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ வாட் இஸ் திஸ் ஃபூல் ஆர் டவர்? ஏதோ ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது தெரியுது. என்னது அப்படின்னா ஸ்ட்ரென்த்து, 7 of Cups, 2 of Cups. ஸோ ஒரு குழப்பமான மனநிலை உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற குழப்பம், அந்த குழப்பத்தில் ஒரு மாற்றம். அண்ட் அதில் நீங்கள் போராடிட்டு இருந்திருப்பீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஒரு சோல்மேட்டாக நீங்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதில் வந்து போராடிட்டு இருந்திருப்பீங்க. அந்த போராட்டத்தில் ஒரு மாற்றம் தெரியுது. ஓகே, ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கூட ஒரு நியூ பிகினிங் வந்து பார்க்க முடியுது. ஸோ 10 of Swords, what is this 10 of Swords? சில விஷயங்களை வந்து நீங்கள் மாற்றிக்கணும். ஆனால் அதை மாற்றிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை ஏற்படலாம். அண்டு அதனால் உங்களுடைய ஒரு நியூ பிகினிங் வந்து டிலே ஆகலாம். ஓகே, பட் இங்கே என்ன தெரியுதுன்னா, ஸோ ஒரு ஹார்ட் பிரேக்கு, அப்புறம் ட்ரஸ்ட் இஷ்யூ, அப்புறம் ஷேடோ சைடு, இது எல்லாமே வந்துட்டு ஒரு முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ மணி ரிலேட்டடாக ஆர் கரியர் ஜாப் ரிலேட்டடாக ரொம்பவே வந்து உங்களை ஏமாற்றி இருந்திருக்கலாம் நிறைய பேர். அதால் நீங்கள் அதிகமாக வந்துட்டு ஹார்ட் பிரேக் உங்களுக்கு ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ பட் அதில் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங், ஏஸ் ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்குது, ஒரு அபண்டன்ஸ். ஓகே, ஒரு நியூ பிகினிங் வந்து உங்களுக்கு முடியுது. அது ஒரு சில விஷயங்கள் முடிஞ்சு புது தொடக்கம் வந்து உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஸோ இங்கே என்ன பார்க்குறேன்னா பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். மேபி நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வாட் இஸ் திஸ் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் பார்த்துடலாம். சில விஷயங்களை வந்து நீங்கள் நம்பாமல் இருக்கலாம், இல்லை எதிர்பார்த்துட்டு இருக்கலாம், இல்லை இது சரியா தப்பா அப்படின்னு நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு செயல்படணும் அந்த சில சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ வாட் இஸ் திஸ் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்? 8 of Wands, 7 of Wands, 2 of Wands. Planning. Okay, so communication related, maybe
மேபி உங்கள் பர்சன் வந்து பிளாக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க தான் வந்துட்டு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு தோணுது. ஸ்பை பண்ணலாம், உங்களை கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக அவங்க வந்துட்டு பிளானிங் ஆல்ரெடி அந்த பிளானிங் வந்து போயிட்டு இருக்கு உங்கள் பர்சன்ட்டு. ஸோ உங்களை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பிளாக்டாக இருக்காங்க. பட் எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படின்ற ஒரு பிளானிங் அது வந்து தெரியுது. ஓகே, ஸோ ஃபைனலி வாட் இஸ் திஸ் Knight of Wands, Queen of Wands, Four of Swords, Ace of Cups. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டெப் எடுக்கலாம் தான். உங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக உங்களால் ஸ்டெப் எடுக்க முடியும். இருந்தாலும் நீங்கள் வந்து அமைதியாக இருக்கிறீங்க. பிகாஸ் நீங்கள் விரும்புகிற மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் அமையணும். அது வந்து ஒரு ரீயூனியன் வந்து உங்கள் பர்சனாக வந்து வரணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க. அதனால் வந்து அந்த மாதிரி உங்கள் எனர்ஜியை பார்க்கும்போது ஓகே. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம், மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. பட் எனிஹவ் ஸோ அவங்களா வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த ஒரு விஷயம் தெரியுது, அந்த ஒரு எனர்ஜி தெரியுது. ஓகே, ஆஹா. ஸோ ஸோ வாட் அபவுட் த டே அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயம் நடக்குது. ஓகே, ஏகப்பட்ட விஷயம் நடந்துட்டு இருக்குது. உங்கள் பர்சன் உங்களை ஸ்பை பண்ணுறாங்க. நீங்கள் ஓகே உங்கள் மனசை திடப்படுத்திக்கிறீங்க. பாஸ்டே நினச்சிட்டு நம்ம இருக்க வேண்டாம், ஒரு நம்பிக்கையோடு இருக்கலாம் அப்படின்ற ஒரு தெளிவுக்கு வரீங்க. நம்பிக்கை இல்லாதனால தானே வருத்தம் அதெல்லாம் வருது. ஸோ நம்பிக்கையோடு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அண்ட் இன்னொன்று என்ன பார்க்க முடியும்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கிற குழப்பங்கள் வந்து அந்த குழப்பத்தில் ஒரு போராட்டம் போயிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு அதில் ஒரு மாற்றம் வருது அப்படின்றத பார்க்க முடியுது. சரியா? ஸோ இனிமேல் கண்ணை மூடிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பில் எடுத்துகிட்டு போக வேண்டாம், ஒரு தெளிவு வேணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அந்த தெளிவு உங்களுக்கு வரும் அப்படின்றதும் தெரியுது. அண்டு பட்ட கஷ்டங்கள், துரோகங்கள்னால ஏற்பட்ட வலி எல்லாமே வந்துட்டு ஒரு முடிவுக்கு வருது. ஓகே, ஸோ ஒரு நியூ பிகினிங். ஏஸ் ஆஃப் பென்டக்கிள் இருக்குது, ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்குது, ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்குது. வெரி நைஸ். சம்வாட் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வந்து ஏற்படும். ஓகே, அண்ட் ரொம்ப பொறுமையாக நீங்கள் எம்ப்ரஸ் வேறு இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப பொறுமையாக நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். சில விஷயங்களுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குது. ரைட்? இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சப்போஸ் இந்த டேயில் அது உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் தெரியலன்னா யூ கேன் வெயிட் லிட்டில் மோர். சரியா? இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் வந்து பார்க்க முடியுது. அண்ட் லோன்லியாக இருக்கிறத விட்டுட்டு உங்களுடைய சக்ஸஸை நோக்கி நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எஃபோர்ட் போடக்கூடிய ஒரு டேவாக தெரியுது. ஓகே, சேரியட், எம்பரர், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஸோ என்ன நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து ஸோ நான் நினைக்கிறேன் இந்த டெய்லி ரீடிங் பார்க்குறவங்க எல்லாருமே டெய்லி ரிலேஷன்ஷிப்பை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் யோசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான ரீடிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட்? ஸோ நீங்கள் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஸ்டெபனாக இருக்கக்கூடிய உங்கள் பர்சன் வந்து ஆக்ஷன் எடுக்கணும், அதுக்கான ஒரு காலம் வரணும் அப்படின்னு கூட நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கலாம். அதர்வைஸ் உங்கள் பர்சன் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஓகே, திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. ஓகே, எப்படி வந்து ஒரு சேஞ்சை ஏற்படுத்துறது அப்படின்ற ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ
ஒரு தெளிவு கிடைக்குது உங்களுக்கு. சரியா? உங்களுடைய கவலையிலேருந்து விடுபட்டு உங்களுடைய சக்ஸஸ்க்கான எஃபர்ட்டை இப்போதைக்கு நீங்கள் போட போகிறீங்க ஒரு நம்பிக்கையோட. அண்ட் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. உங்களுடைய ஹார்ட் பிரேக் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது. ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் என்னன்னு பார்ப்போமா? அது என்ன ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு பார்த்தலாம். வாட் இஸ் திஸ் ஏஸ் ஆஃப் பென்டிகிள்ஸ் ப்ளீஸ் ஸ்பிரிட்? டூ ஆஃப் பென்டிகிள்ஸ், ஏஸ் ஆஃப் எல்லா ஏஸும் வந்துருச்சு. ஏஸ் ஆஃப் வான்ஸ், 10 ஆஃப் வான்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டிகிள், ஏஸ் ஆஃப் வான், ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் எல்லாமே வந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு சாய்ஸஸ் வரலாம். அந்த வரக்கூடிய சாய்ஸஸ் உங்களுடைய ஹார்ட் பிரேக்கை வந்துட்டு மாற்றக்கூடிய விஷயமா இருக்கும். மணி ரிலேட்டடாக, கரியர் ரிலேட்டடாக நீங்கள் புதுவித முயற்சியை செய்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. ஓகே, இது வரைக்கும் ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கலாம். ஸோ மணி ரிலேட்டடாக நீங்கள் இந்த எஃபர்ட் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். பட் அது வந்து ஒரு நியூ பிகினிங். ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அதுக்கான எஃபர்ட்டை வந்து போடுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே, திஸ் இஸ் வாட் ஐ ஹவ் ஃபார் யூ. ஸோ திஸ் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து மெசேஜஸ் ஃப்ரம் ரொமான்ஸ் ஏஞ்சல் என்ன அப்படின்னு பார்த்தலாம். மெசேஜஸ் ஃப்ரம் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ், மெசேஜஸ் ஃப்ரம் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ். let your friends help you. நியூ லவ், சில பேருக்கு நியூ லவ் ஏற்படலாம். சில பேருக்கு உங்கள் ஆல்ரெடி இருக்கிற லெவலில் ஒரு நம்பிக்கை உருவாகுது. ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா ஃபர்கிவிங் அண்ட் லேர்னிங் வெட்டிங். ஸோ மன்னித்து மறந்து அந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கும்போது ஒரு நம்பிக்கையோடு இருங்க. அண்டு சில பேருக்கு வந்து உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கலாம். மேபி நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறதுக்கு ஹெசிடேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். யூ கேன் ஆஸ்க் தம். சரியா? அவங்களுடைய ஹெல்ப்பை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அண்டு வெட்டிங் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ சில பேருக்கு கமிட்மெண்ட் வரைக்கும் போகுது, சில பேருக்கு ரியூனியன். ரைட்? கம்ப்ளீட் பிரேக்கப் அப்படி இருந்தால் மேபி. ஆனால் இங்கே ஸ்டே ஆப்டிமிஸ்டிக் அபவுட் யுவர் லவ் லைஃப் பார்க்க முடியுது. சில பேருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. ஓகே, நீங்கள் வந்து பாஸ்ட்டை மறந்து ஒரு நியூ லவ், இது வரைக்கும் மேபி நீங்கள் உங்கள் பர்சன் பிரேக்கப்பாக இருக்குது சில பேருக்கு. ஓகேவா? நீங்கள் வந்து இல்லை அதை மன்னிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். அண்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருந்தாலும் அந்த ஒரு நியூ லவ்வை நீங்கள் அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பிகாஸ் நம்பிக்கையின்மை, இது வரைக்கும் நடந்த கஷ்டத்தினால வேறு பர்சன் மேலேயும் நம்பிக்கை வரலை அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம். பட் நவ் உங்களுக்கு வந்து அது மாறுது. ஸோ ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படும் போது உங்களுக்கான ஒரு கமிட்டட் லைஃப் வந்து அமையும் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஒரு நியூ லவ்வோ இல்லை ஒரு மேரேஜ் மேலேயோ உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஓகே, உங்களுடைய லவ் லைஃப் மேலே வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வருது அப்படின்றது தான் பார்க்க முடியுது. பரவாயில்ல, எனக்கு இதை ரீட் பண்ணி முடிக்கும் போதே நல்லா ஒரு ரிலீஃப் கிடைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கேட்குறவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பை.